லாஸ்ட் வீக் வி saw that kingdom priority is the sole priority. கடந்த வாரத்திலே தேவராஜ்யத்தின் முதன்மை தான் ஒரே முதன்மை. அதைத் தவிர வேற எந்த அதுக்கு இணையாகவோ அதனோடு சேர்ந்து வேற எதையும் முதன்மையாக வைக்கக்கூடாது என்று பார்த்தோம். அ அதுல ஒரு காரியத்தை அந்த வாலிபனாகிய ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யனாகிய அந்த வாலிபன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட லூக்கா 18ல பேசினதை கொஞ்சம் பார்த்தோம். அ அதை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தால், அ ஆண்டவர் சொல்லிக் குடுக்கிறது, "த பெரில் ஆஃப் அ ஸ்பிரிட் ஆஃப் ஓனர்ஷிப்." சொத்துகளை, செல்வத்தை சொந்தம் பாராட்டுகிற அந்த ஆவியில எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால், அவன் அந்த வாலிபனாகிய அந்த ஐஸ்வரிய பிரபு, ஹி வாஸ் எ ரிச் யங் ரூலர். அவன் இயேசுவிடமிருந்து அவர் அப்படி சொன்ன உடனே மிகவும் துக்கத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து போனான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவன் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. பரலோக ராஜ்யத்திலே சொத்து சேர்க்க அவன் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. அது அவன் கொடுக்க அவன் தயாராக இருந்த அந்த கிரயத்தை விட அதிகமா இருந்துச்சு. அவன்கிட்ட நீ ஒரு 10% குடுத்துரு, 20% உன்னுடைய சொத்த குடுத்துருன்னா, ஒருவேளை வந்திருக்கும். சகை தானே சொன்னான் பாருங்க, எனக்கு இருக்கிறத பாதிய குடுத்து யாரையாவது ஏமாத்தியிருந்தா பண்ணியிருக்கான்னு. இவன்கிட்ட எல்லாத்தையும் குடுத்துட்டு ஏழைகளுக்கு குடுத்துட்டு வான்னாரு. அதனால ஆண்டவர் அவன் அப்படி சோகமா கடந்து போன உடனே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ல இந்த சொந்தம் பாராட்டுகிற என்னோட காரு, என்னோட வீடு, என்னோட வயல், என்னோட பிள்ளைங்க, என்னோட குடும்பம் என்ற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஓனர்ஷிப், சொந்தம் பாராட்டுகிற ஆவியில இருக்கிற ஆபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 18வது அதிகாரம் 24லிருந்து 27 வரைக்கும் யாராவது வாசிப்போம். லூக்கா 18, 20 எல்லாரும் கூட பைபிள் எடுத்து பார்க்கவும் யாராவது வாசிச்சாலும் கூட நீங்களும் பாருங்க. லூக்கா 18, 24லிருந்து 27 வரைக்கும். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இங்க செல்வம் என்பதை விட அவர் குறிப்பாக அந்த செல்வந்தன், ஐஸ்வர்யவான், த ஸ்பிரிட் ஆஃப் ஓனர்ஷிப் அதை அதை பிடித்து வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும். பிரவேசிப்பது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை உண்மையாக அனுபவிப்பது. எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூ எஃபெக்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் என்டர்னா அர்த்தம். அந்த பிரவேசிக்கிறதுனா சும்மா நுழையிறது இல்ல. உள்ள நுழைஞ்சு அதனுடைய முழு பலத்தையும், முழு ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பது என்பது அர்த்தம். அப்படின்னா, ஒரு ஒரு ஐஸ்வர்யத்து மேல ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு அதை சொந்தம் பாராட்டிக் கொண்டிருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான், பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையினுடைய முழு அனுபவத்தை அவனாலே அனுபவிப்பது அரிதாயிருக்கிறது, கடினமாயிருக்கிறதுன்னு சொல்றார். ஏனென்றால், அவனுடைய சொத்தே அவனுக்கு சிறையாக, ஜெயிலாக மாறிவிட்டது. அந்த சொத்து, சுகம், பொருட்கள், நகை, அது இது இந்த காரியங்கள், இவைகளெல்லாம் அவன் தொரத்திக் கொண்டே இருக்கிறதுனால, இவைகளே அவன் அதிகமாய் தேடிக் கொண்டிருக்கிறதுனால, அந்த கண்ணியில அவன் விழுந்ததுனால, முதலும் முக்கியமுமாய் ஒரே முதன்மையாய் இருக்கிற தேவராஜ்யத்தை அவன் தேட, அதன் பின்னே ஓட அவனுக்கு நேரம் இல்ல. இது எவ்வளவு ஒரு உண்மையான காரியம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க சரி, கிறிஸ்தவர்களும். நாமும் கூட நம்ம அதிகமா யோசிக்கணும், மத்தவங்கள யோசிக்கிறதுக்கு முன்பாக. This rich young ruler has become a prisoner of his own passions. தன்னுடைய சொந்த அ ஆர்வங்கள், பேரார்வங்களிலே அவன் ஒரு அ அந்த சிறைக்குள்ள இருக்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் சொன்னாரு, கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய சீஷர்கள்ட்ட அவங்க அப்படியே ஷாக் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒட்டகம்
ஊசியின் காதிலே நுழைவது கூட இத விட எளிதா இருக்கும். எது பணக்காரன் ஐஸ்வர்யன் வந்து பரலோக ராஜ்யத்துல நுழைவது அத விட கஷ்டம். ஏன்னா பாருங்க, அவரு அங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் நெறைய பேரு ரொம்ப எளிய எளிய பின்னணியில வந்தவங்க. பாமர மக்கள். அவரை பின்பற்றி வருகிற சீஷர்கள் கூட பல பேர் மீனவர்கள். ரொம்ப சாதாரண ஏழைகள்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஆட்கள். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, ஒரு ஒரு மனுஷன் நல்ல ஐஸ்வர்யத்துல இருந்தா, எல்லா காரியங்களும் அவனுக்கு வாய்த்தால், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நெனச்சுருவோம். அன்னைக்கும் அப்படிதான். அந்த மனிதனுக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவனுடைய தயவு அதிகமா இருக்குது. அதுதான் அடையாளம்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. வெல்த் வாஸ் அ சைன் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். அந்த காலத்திலேயே. இப்ப இருக்க மாரியே. அப்ப இவன் தேவனுடைய தயவு பெற்று பணக்காரனா இருக்கிற இவனே பரலோக ராஜ்யத்துல நுழைய முடியலன்னா, நமக்கெல்லாம் என்னய்யா நம்பிக்கை இருக்கு? அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷருடைய கண்களிலே முடியாது என்று இருக்கிறவைகள் தேவனாலே கூடும் என்று சொன்னார். இதுல குறிப்பாக அந்த அந்த அம் ஒட்டகம் வந்து ஊசியின் காதுன்னு சொல்றோம்ல, அது நம்ம நினைக்கலாம் நம்ம நம்ம நூல் கோக்குற ஊசின்னு. இல்ல அந்த பாலஸ்தீன தேசத்துல இந்த ஊ ஊசியின் காது என்பது எப்படின்னா, 2 மரத்துல தூண் வச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க. அ தரையில அடிச்சு, அவங்க வந்து வெர்டிகலா வச்சிருப்பாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கும். நடுவுல சின்ன கேப் தான் இருக்கும். அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒட்டகம் உள்ளுக்கு போணும்னா, அது கஷ்டப்பட்டு தான் போகணும். எதுக்காக பண்ணுவாங்கன்னா, இந்த அந்த ஒட்டகமெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க பார்த்தாலும் கூட, அந்த பாலைவனத்தில போறதுனால ரொம்ப உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குமாம். அத வந்து முதல்ல அப்படியே தலைய கொஞ்சம் ஊற வைப்பாங்க. அப்புறமா அந்த பக்கம் வரணும்னா, அது ரொம்ப கஷ்டமா வர முடியாது. உள்ள அத நுழைச்சு விட்டுட்டு 2 அந்த ஊசியின் காதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த 2 போஸ்ட்டுக்கு நடுவுல நுழைச்சுட்டு, நல்லா மாட்டிக்கும் அது. மா மாட்டிக்கிட்ட உடனே அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி குளிப்பாட்டி விட்டுருவாங்களாம். இல்லாட்டி ஒட்டகம் குளியாது போல இருக்கு. அம் அதுக்கப்புறம் நல்ல உடம்பெல்லாம் தண்ணி ஆகி குளிச்ச உடனே அப்படியே மெதுவா அந்த அந்த தண்ணிய அ வெட்டா இருக்கிற அந்த ஒட்டகத்த வெளிய கொண்டு வந்துருவாங்க. அந்த அந்த ஊசின்னு சொல்ற அந்த 2 போஸ்ட்லேருந்து. அப்ப என்ன சொல்றாரு இந்த உவமையில, அதெல்லாம் அவங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம். ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது கஷ்டம் தான். பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அது முடியவே முடியாதுன்னு இல்ல. அ நமக்கு சொத்து மேல, பொருட்கள் மேல அந்த ஒரு சொந்தம் பாராட்டுகிற ஒரு ஆவி இருந்துச்சுன்னா, நம்மை பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளிய வைக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இருக்கிற அந்த சொத்து வெறி, ச ச சொத்த வந்து நம்ப மனசுல வச்சிருக்கிற அந்த காரியம். அந்த ஒரு ஆவியிலிருந்து தேவனால் நம்மை விடுதலை செய்ய முடியும். நீங்க பார்த்தீங்க இல்லையா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கியபோது, அங்க வந்திருந்த ஆயிரக்கணக்கான சீஷர்கள் தங்களுக்கு இருந்ததையெல்லாம் விற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. யாரும் அவங்களுக்கு சொல்லல, செய்யணும்னு சொல்லி. பைபிள்ல அப்படி வசனம் எதுவும் இல்ல. ஆனா அந்த நேரத்தில பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஓனர்ஷிப் என்னுடைய சொத்து என்று சொல்லுகிற அந்த ஆவியை அவர் எடுத்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்துட்டார். ஆமென். இது ஞாபகம் வச்சுக்குவோம். நம்ப என்னுடையது என்று சொல்லி டைட்டா புடிச்சுக்காதீங்க எதையும். அது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில பிரவேசிப்பதற்கு, உண்மையாய் அதை அனுபவிப்பதற்கு அது ஒரு தடையாக, மிகப்பெரிய தடையாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல. இத கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. அவரு சொல்லிக் குடுக்கிறாரு தொடர்ந்து. ஆண்டவர் இயேசு சீஷர்கள்ட்ட. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையெல்லாம் விட்டுக் கொடுக்கிறோமோ, அதை நாம் இழப்பதே கிடையாது. நத்திங் வி கிவ் அப் ஃபார் த கிங்டம் இஸ் எவர்லாஸ்ட். ஆமென். அ அது என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சி சொல்ல முடியும். எதை நம்ப விட்டுக் கொடுக்கிறோமோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அதை ஆண்டவர் பன்மடங்காய் திரும்ப குடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நாள் அடுத்த நாளே நடக்கும்னு இல்ல. நிச்சயமாய் நடக்கும். ஏன் இந்த சொத்து, இந்த நமக்கென்று இருக்கிற காரியங்களை
பிடித்து வைத்திருக்கிற காரியங்களை விட்டுக் கொடுக்கணும்னா, இது இன்னொரு காரணம். நத்திங் வி எவர் கிவ் அப் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் எவர் லாஸ்ட். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செய்ய போனான். அவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான காரியம் பாருங்க. ஆனால் அதை அவன் இழக்காதது மாத்திரம் இல்ல. ஈசாக்கு மூலமாய் அவன் கோடிக்கணக்கான சந்ததியை பெற்றுக்கொண்டான். எ நம்ப தேவராஜ்யத்துக்காக எதையாவது நம்ம விட்டுக் கொடுத்தால், அது பன்மடங்காக பெருக்கி தேவன் நமக்கு திருப்பிக் கொடுப்பார். திஸ் on the contrary, whatever we give up for the kingdom of God is multiplied and returned to us. This is also a fundamental principle of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு அ சாராம்சம் இதுவும் இதுவும் தான். பாருங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா, 28லேருந்து 30வது வசனம் வரைக்கும். லூக்கா 18ல 28லேருந்து 30 வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். ம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் இந்த பணக்காரங்கலாம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பத பத்தி ஒரு பெரிய ஷாக்கிங்கா அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு காரியத்த சொன்ன பிறகு, பேதுருக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்திருக்கும். நம்ம என்ன ஆச்சு அப்ப? நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப பேதுரு சொல்றது, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தது எங்களுக்கு இருந்தது ஒரு படகு, 2 அது எல்லாத்தையும் விட்டு வந்தோம். ஃபேமிலி எல்லாம் கூட்ட விட்டு வந்தோமே! எங்களுக்கு என்னன்னு கேட்டேன். அப்ப அ ஆண்டவர் சொல்லிக் குடுத்து கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. இத நம்ம நெறைய பேர் பிரசங்கிக்கிறது இல்ல. நம்ம புரிஞ்சுகொள்றது இல்ல. ஆண்டவர் சொல்றது, "நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மை என்று வைக்கும்போது" ஏன்னா நெறைய பேரு இந்த ஊழியத்துக்கு போவது, மிஷனரி ஆகுறது, இதை குறித்தெல்லாம் ஒரு நெகட்டிவான திங்கிங் வந்துருச்சு. அத பாதகமா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். உடனே ஒண்ணும் கிடையாது. பாக்கெட்ல ஜோல்னா பாக்கெட்ல ஒரு பைசாவும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருப்பேன். ஆ ஆண்டவர் அப்படி சொல்லல. அ அவர் சொல்றாரு, "இந்த ராஜ்யத்தின் முதன்மை என்று நீ வைக்கும்போது, அதுல பெரிய ஆபத்து, ரிஸ்க் வரத்துக்கு நெனைக்கிற மாரி கிடையாது. அவ்வளோ ரிஸ்க் கிடையாதுன்றாரு." என்ன சொல்றாருன்னா, "நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக காரியங்களை விட்டுக் கொடுத்தால், நீ எதையுமே இழக்கல. ஏனென்றால், இந்த இம்மையிலே நீ அது அது நீ விட்டதுக்கு பன்மடங்கு உனக்கு கிடைக்கும். நிச்சயமாய் நித்தியத்தில அதிகமாய் கிடைக்கும். அதுல சந்தேகமே இல்ல. Nothing that we give up for the sake of the kingdom of God we lose. Nothing. எதையுமே இழப்பதில்லை. The king will return it to us with more besides. இந்த ராஜாவாகிய தேவன் நமக்கு அதை அதிகமாய் திருப்பிக் கொடுப்பார். உ உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டு இப்படி "உறக்கம் தெளிவோம், உற்சாகம் பெறுவோம்." அதுல அப்படி ஒரு சரணம் உண்டு. "கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை." இது மிஷனரி சாங். இது இந்த கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் நீங்க அ இந்த உலகத்திலேயே அப்படி ஆகப் போறதில்ல. வரப்போகிற நாட்கள்லயும் ஆகப் போறதில்லன்னு சொல்றாரு. அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மை என்னன்னா, உங்களுடைய பிரையாரிட்டி என்னன்னா, ஒரு அருமையான வீடு கட்டணும். 3 மாடி, 5 மாடி, பெரிய வீடு. அதுக்கு அது இருக்கணும், இது இருக்கணும். இதுக்காக ஓடி, ஓடி, ஓடி உழைக்கிறீங்க. அந்த அந்த வீட்டுக்காக, அந்த வீட்டு கடன்களை வீட்ட கடன்ல கட்டிட்டு, நிலத்த கடன்ல வாங்கிட்டு, அந்த கடன இது பண்றதுக்காக ஓடி, ஓடி உழைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையினுடைய ஜீவனத்தினுடைய கவனமே அந்த வீடு மேல இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்படி நெறைய பேர் இருக்காங்க. நான் இப்ப வீடுன்னு சொல்றேன். இது இது வேற கூட இருக்கலாம். வேற சொத்தா கூட இருக்கலாம். வேற க க காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் ஒரு காரியத்துக்காக இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. தேவன் நீ வச்சுக்கன்னு சொல்லி உன்னை விட்டுருவாரு. ஆனால் உனக்கும் எனக்கும் தேவன் பூரணமாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அந்த பரிபூரணத்தை நாம் பிடிக்க மாட்டோம்.
இந்த இந்த ஓட்டத்துல ஓடும்போது. ஐயா நீ ஒரு 3 மாடி வீடு, அதோட சேர்த்து ஒரு 4 ஏக்கர் நல்ல தோட்டம், அது இதுன்னு அது வேணுமா? தேவன் உனக்கென்று குறித்து வைத்திருக்கிற பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? யோசிச்சுக்க. ஆர் யூ ஸ்மார்ட்? நீ நினைக்கலாம் இந்த ஆளுங்கலாம் ஸ்மார்ட் கிடையாது. சும்மா தேவராஜ்யம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்கன்னு. ஒரு நாள்ல இல்லாட்டி இன்னொரு நாள்ல நம்ம நிச்சயமா கற்றுக்கொள்வோம். யார் ஸ்மார்ட், யார் ஸ்மார்ட் இல்லன்னு. அவரு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, "நீ உன்னுடைய உனக்கு முதன்மையாய் இருக்கிற காரியத்தை எ என்னிடத்தில கொடுத்துவிட்டு, என்னுடைய முதன்மையாய் இருக்கிற காரியத்தை நீ எடுத்துக்கொண்டால், இஃப் யூ கிவ் அப் யுவர் பிரையாரிட்டி ஃபார் அ ஹவுஸ் அண்ட் டேக் அப் மை பிரையாரிட்டி ஆஃப் த கிங்டம், ஐ வில் நாட் ஒன்லி கிவ் யூ அ ஹவுஸ், பட் ஐ வில் கிவ் யூ மெனி ஹவுஸஸ்." நான் உனக்கு ஒரு வீடு மாத்திரம் இல்ல, பல வீடுகளை தருவேன் என்று. நம் இந்த ராஜாவுக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக எதையெல்லாம் கொடுக்கிறோமோ, அதை பன்மடங்காக பெருக்கி நமக்கு திருப்பி குடுப்பார். அதிகமாய் நம்ம கொடுக்கும்போது, அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்வோம். அது எதுக்குன்னா, நம்முடைய பேராசை, பொருளாசை, இச்சைக்காக அல்ல. அதை அவர் திருப்பிக் கொடுக்கும்போது, அதை வைத்து இந்த ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பிப்போம். மற்றவர்களுக்கும் அந்த ராஜ்யத்தை தேடும்படியாக உதவி செய்வோம். அதற்காக தான் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கூட கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அ முதலாவது என்னுடைய நீதி ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன். அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை முதன்மையாய் வைப்பது என்பது பிரத்யேகமானது. எக்ஸ்க்ளூசிவ். பட் இட் இஸ் நாட் லிமிட்டட். ஆனா அதுல வந்து அதனால இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லை இருக்கிறதில்ல. அதுக்கு வரையறுக்கப்படவில்லை. புரியுதா? அதுக்கு பவுண்டரி கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். காட் வாண்ட்ஸ் யூ டூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். இவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே சமயம் இவைகள் எல்லாம் உன்னை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. உனக்கு கொடுக்க வேண்டும் வீட கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆனா வீடு உன்ன பிடிச்சுக்க கூடாது. உனக்கு நகை குடுப்பாரு. ஆனா நகை உன்னைய பிடிச்சுக்க கூடாது. உனக்கு பணம் கொடுக்கிறாரு. பணம் உன்னைய பிடித்துக் கொள்ளக்கூடாது. சோ forsake everything for the sake of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாத்தையும் விட்டுரு. உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவருக்கு கொடு. அவர் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுப்பார். ஆமென், ஆமென். சோ இன்றைக்கு இந்த 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 பாடத்துல நம்ப எ சோல் பிரையாரிட்டி ஒரே முதன்மை என்ற காரியத்துல நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை சுருக்கமா சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலும், தமிழ். These are the principles we learn. God is looking for kingdom possessed people. தேவன் ராஜ்யத்தை தனக்குள்ளே பிடித்துக்கொண்ட ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். For kingdom possessed people, all of life is about the kingdom of God. ராஜ்யத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிற அ அ ஜனங்களுக்கு தங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவ ராஜ்யத்தை பற்றியதே. The kingdom priority demands an exclusive claim on our lives. இந்த ராஜ்யத்தின் முதன்மை என்பது என்னுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய ஜீவியத்திலே பிரத்யேகமான ஒரு உரிமையை கோருகிறது. The kingdom priority is exclusive with regard to the cost it exacts from us. இந்த ராஜ்யத்தின் முதன்மை என்று சொல்லும்போது, அது உங்களிடத்திலும், என்னிடத்திலும் அ ஒரு விசேஷமான, பிரத்யேகமான விலையை எதிர்பார்க்கிறது. The kingdom of God is not a bless me club. தேவ ராஜ்யம் என்பது என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் கிடையாது. The kingdom priority is exclusive with regard to our relationships, particularly with the family. இந்த இந்த ராஜ்ய முதன்மை என்று சொல்லுவது நம்ம உறவுகள் எல்லாம் கூட மேலானது. குறிப்பாக நம்ம குடும்ப உறவுகள்ல கூட அதை விட அது பிரத்யேகமானது. ஆமென். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பேதுருகிட்டலாம், நீ உன்னுடைய தகப்பனையாவது, தாயையாவது அதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா, உல்லாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். 7 நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த கிங்டம். ராஜ்யத்துக்கு விட வேறு எதுவும் முக்கியம் அல்ல. 8 இஃப் வி டேக் கேர் ஆஃப் த கிங்டம், த கிங் வில் டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி. நீயும் நானும் ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டால், ராஜா நம்ம குடும்பத்தை கவனித்துக் கொள்வார். There is no room in the kingdom of God for a spirit of ownership. தேவனுடைய ராஜ்யத்திலே சொத்து, செல்வம் என்பதை
எனக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த ஆவிக்கு இடமே இல்லை. Nothing we give up for the kingdom of God is everlast. On the contrary, it is multiplied and returned to us. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் விட்டுக் கொடுக்கிற எதையும் நாம் இழந்து போவதில்லை. அதற்கு மாறாக அதை பெருக்கி அதை நமக்கு திரும்ப கொடுப்பார். Finally, the kingdom of priority is exclusive, but it is not limited. இந்த ராஜ்ய முதன்மை என்பது பிரத்யேகமானது. ஆனால் அது குறைந்த அளவு கிடையாது. வாட்டெவர் யூ பிரையாரிட்டைஸ் யூ வில் பர்ஸ்யூ. நீ எதை முக்கியம் என்று நினைக்கிறாயோ அதை தான் நீ தொடர்வாய். உன் வாழ்க்கையிலே எது முக்கியம் என்று யோசி. இன்றைக்கு அது கடந்த நாளின் போன வாரத்தினுடைய செய்தியை நம்ம முடித்தோம். அ இன்றைக்கு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த டிவைன் பிரையாரிட்டி மேண்டேட். தெய்வீக முன்னுரிமை என்பது தேவனுடைய கட்டளை. இட்ஸ் அ மேண்டேட். அவர் கொடுத்திருக்கிற அதிகாரமுள்ள ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தபோது, அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அதனால முதலாவதாக இந்த ராஜ்யம் இருக்கிறது என்று அவர் பிரகடனம் செய்தார். அத அனௌன்ஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹி அனௌன்ஸ் த கிங்டம். மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிவித்தார் முதலாவதாக ராஜ்யத்தை. பிறகு எங்கெல்லாம் போனாரோ அந்த இடங்கள்லாம் அந்த ராஜ்யத்தை அவர் போதித்தார். பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கு, இப்படிப்பட்டதா இருக்கிறது, இதை போல இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் தான் ஏற்கனவே சொன்னபடி முதல் ஒரு மனுஷனுக்கு முதன்மையான காரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். அதுல பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் தான் கண்டடைவார்கள். நான் சொல்றது பெரிய காரியமா இருக்காது. நீங்க திடீர்னு உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் வரும்னு நினைக்கிறீங்க. பல பேருக்கு ஐடியா இருக்கு. ஓகே, தேவனுடைய ராஜ்யம் பரலோகம்னு நினைச்சுக்கலாமே. யோசிச்சு இப்ப ஆக்சுவலா பரலோகத்துக்கு மேல இங்கேயே இருக்கும். பரலோகம்னு யோசிச்சுக்கங்க. நெறைய பேர் என்ன தெரியுமா ஐடியா இருக்கு. இங்க எப்படி வேணா இருக்கலாம். சும்மா மத்தவங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அ அது வந்து ஒரு ஏமாற்றுகிற காரியம். ஒரு மாய்மாலமான காரியம். ஒன்லி தோஸ் ஹூ சீக் த கிங்டம் ஆஃப் காட் வில் ஃபைண்ட் இட். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் மாத்திரமே கண்டடைவார்கள். அண்ட் வித் த சீக்கிங் கம்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம் அண்ட் ஹவ் இட் ஆப்பரேட்ஸ். இந்த தேடுவது என்பதை குறித்து கொஞ்ச நேரம் யோசிக்க போறோம். என்ன தேடுன்னு சொல்றாரே அப்படின்னு. தேடுறதுன்னா என்னன்னு? அவர் ஆண்டவர் சொன்னாரு. அவரு சீஷர்கள்ட்ட தனியா உட்கார்ந்து மத்தேயு 13:11 பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவங்களுக்கு இல்லன்னு சொன்னாரு அதுக்கப்புறம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி நடக்கிறது? அப்படின்னு நம்ப புரிந்து கொள்ளும்போது, அந்த ராஜ்யத்தில நாம் எப்படி வாழலாம் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பூரணத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஆமென். நான் சொல்றது வந்து ஒரு கதை கிடையாது. இன்னைக்கு கூட உங்ககிட்ட கேட்டேன்னா, எத்தன பேர் அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபையில வாழ வேண்டும் சொன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. ஆனால் அதற்கு பின்னால பல காரியங்கள் இருக்குது. அதை நம்ம அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு தேடும்போது தான் கிடைக்கும். அதனால முதலாவது நமக்கு நமக்கு முக்கியமான ஒரு நம்ம ஜீவன்ல ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. முதல் முதல் செயல் என்னன்னா, த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி மேன்மை டு சீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. எப்படியா தேடுறது? தேடுறதுன்னா என்ன? வாட் டஸ் இட் மீன் டு சீக் காட்ஸ் கிங்டம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன? இந்த அ தே அ தேவனுடைய ராஜ்யத்தை அ தேடாம நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அ துபாய்க்கு போணும்னா, சும்மா அப்படியே எங்கேயாவது போய்க்கிருந்தா துபாய்க்கு முடியாது. நீங்க ஒரு உங்க கண்ணாடியோ, ஒரு வ அ இழந்து போனதோ ஒரு தேடாம அதுவா உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்து வராது. நீங்க எ அதுக்காக அத பார்த்துக்கிட்டு எங்க இருக்குது? எப்படி போய் பார்க்கறது? என்று நீங்க உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்த கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆமென். அதே சமயத்துல ஆண்டவர் நீங்க தேடுன்னு சொல்லிட்டு, அதற்கு ஆன வழிமுறைகளை வைக்காமல் அவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டார். நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அவர் ஒரு நாளும் வேதத்துல நமக்கு முடியாத காரியத்தை, இயலாத காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்றதே கிடையாது.
நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்ன்னு சொன்னாரு. பரவால்ல அப்ப எல்லாரையும் கேட்டா, "ஆமா பிரதர் அது ஒரு ஸ்டாண்டர்ட். அதுக்கு யாரு வரணும்?" அப்படின்னு தான் நெனைப்பீங்க. ஆனா தேவன் அது முடியாமல் இருந்தால் அத சொல்லியிருக்கவே மாட்டார். அத பத்தி இப்ப பேச போறதில்ல. அதப்போல பல காரியங்களை அவர் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கெல்லாம் வழிகளை, வாய்ப்புகளை எல்லாவற்றையும் வைத்து தான் அவர் நம்மகிட்ட சொல்றார். அப்ப இந்த இடத்துல இந்த நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொன்னாரு எரேமியா 29 13ல நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் பொழுது, நீங்கள் என்னை தேடி கண்டடைவீர்கள். யூ வில் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ வென் யூ சீக் மீ வித் ஆல் யுவர் ஹார்ட். நீ முழு இருதயத்தோட தேடினா நிச்சயமாய் நீ கண்டுபிடிப்ப அப்படின்னாரு. அதனால தேவனை கண்டுபிடிப்பதும், தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிப்பதும் 2ம் ஒண்ணுதான். தேவன் எங்க இருக்காரோ அங்க ராஜ்யம் இருக்கும். ராஜ்யம் எங்க இருக்கோ அங்க தேவன் இருப்பார். இது 2யும் பிரிக்க முடியாது. அதனால தான் ஆம் அ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வாக்குறுதி குடுத்தார். லூக்கா 12:32ல பயப்படாத சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். Do not be afraid little flock for your father has been pleased to give you the kingdom. தேவனுடைய இருதயம் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு தெரியுது நான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பேச பேச அதை நாள் பூரா சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ நான் இப்ப ஆல்மோஸ்ட் 50 வருஷம் ஆகப்போகுது ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்டு. ஆனா இந்த காலங்களில தேவன் அவருடைய இருதயம் என்னுடைய சிந்தனையை குறித்து, என்னுடைய தியானத்தை குறித்து அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு நல்லா தெரியுது உள்ளுக்குள்ள. அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏனென்றால் அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க நம்ம பிதா பிரியமா இருக்கிறார். ஆமென். இது ஏதோ கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அ மறைச்சு வச்சுட்டு, எதையாவது ட்ரிக் பண்ணல ஆண்டவர். குடுக்கறதுக்கு அவரு ரெடியா இருக்காரு. உன்னையும் என்னையும் தேட சொல்றாரு. அப்ப தேடுறதுன்னா என்னன்னு யோசிப்போம். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. தேடுனா நிச்சயமா கண்டடைவீங்க. உங்க பிதா கொடுக்க விரும்புகிறார். உங்க பிதா இதுக்கெல்லாம் வழி வச்சிருக்கார். இத வச்சுட்டு நம்ப தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும் என்றால், அது தே தே ஆண்டவர் சொன்னது ஏதோ ஒரு சஜஷன் கிடையாது. ஒரு பரிந்துரை இல்ல. சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் மேபி இது ஒரு அட்வைஸ் குடுக்குறேன். இல்ல, இல்ல. அது கமாண்ட். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் இஸ் எ கமாண்ட், நாட் எ சஜஷன். புரியுதா பிரதர்? சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இஸ் எ கமாண்ட், நாட் எ சஜஷன். இது ஒரு கட்டளை இயேசு கொடுத்தது. இது பரிந்துரை கிடையாது. அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அவரை நான் கர்த்தர் என்று நான் அழைத்தால், நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இத குறித்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்ல இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம இன்னும் தியானிக்க இல்லாட்டி அவர் நம்முடைய கர்த்தர் கிடையாது. அவர் நம்முடைய கர்த்தரா இல்லாவிட்டால், இஃப் ஹி இஸ் நாட் அவர் லார்ட் வி வில் நெவர் ஃபைண்ட் த கிங்டம். அவருடைய ராஜ்யத்தை நாம கண்டுபிடிக்க மாட்டோம். வி வில் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் அவர் லைஃப் பர்ப்பஸ். உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்க முழுவதுமாய் அதை நிறைவேற்ற முடியாது. அவருடைய ராஜ்யத்தை நாம் கண்டுபிடிக்கவில்லை என்றால். இப்ப இந்த இந்த தேடுவது என்பதை குறித்து இந்த அது கட்டளைன்னு சொல்லியிருக்காரு. த டிவைன் கமாண்ட் இஸ் சீக். நீ தேடுன்னு சொல்றது உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. தேடுவது என்றால் என்ன? டு சீக் மீன்ஸ் டு பர்ஸ்யூ வித் விகர் அண்ட் டிட்டர்மினேஷன். நான் பல விளக்கங்களை சொல்லப் போறேன். தேடு என்பதற்கு அர்த்தம் இருக்கு. தேடுதல் என்றால் வீரியத்துடன், உறுதியுடன் தொடர வேண்டும். அப்படின்னா என்னன்னா, ஊக்கமா, இடைவிடாமல் அந்த அந்த காரியம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடணும். ஆமென். ஏதோ ஒரு லைட்டா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இந்த எத்தன பேருக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தாகமும், தரிசனமும், ஏக்கமும் இருக்குன்னு தெரியல. அத தவிர வேற எதையும் யோசிக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுதான் சொன்னாரு. இதுதான் போதிச்சாரு. இது நான் இவ்வளவு நாளா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். எத்தன பேர் சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷத்திலும் போய் ஆண்டவர் சொல்லிக் குடுத்தாரே! எத்தன எத்தன ஓமானங்கள், பல இடங்கள்ல எங்கெல்லாம் அந்த ராஜ்யத்த பத்தி சொல்லிக் குடுத்திருக்காரு.
அப்படின்னு அந்த வசனங்களை எழுதி, ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து முழங்கால்ல போட்டு, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் குடுங்க. இது எப்படி? இதனோட அர்த்தம் என்ன? நெறைய காரியம் எனக்கு புரியல. இதை நான் புரிஞ்சுக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளணும். எத்தன பேர் தேடுறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த தேடுவது என்றால் அதான். விடாப்பிடியாக, இடைவிடாமல், ஊக்கத்தோடு இத தேடணும். ஏதோ நான் போய் ஒரு வாரம் தேடிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றது இல்ல. நீங்க தேடணும். ஆமென். நான் தேடுவது எனக்கு பிரயோஜனம். இன்னைக்கு இதெல்லாம் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்குக்காக, இது உங்களுக்குள்ள ஒரு அந்த ஆர்வத்தை கொடுக்கும் என்பதற்காக. எங்கெல்லாம் புக்குங்க இருக்குதோ, எங்கெல்லாம் நீங்க போய் அ ப ப பைபிள படிச்சா உங்களுக்கு புரியலன்னா, செர்மன்ஸ் கேளுங்க. என்கிட்ட வந்து கேட்கலாம். ஒருத்தர் கேட்கல இதுவரைக்கும். இதுவரைக்கும் இங்க இங்க இருக்க பைபிள் ஸ்டடில கூட ஒரு ஆள் கேட்டதில்ல. பிரதர் எனக்கு இந்த கொஞ்சம் புக்கு சொல்லுங்க. யாரோட அ மெசேஜ் இருக்குது கிங்டம்னு. அவ்வளவு இருக்குது. அவ்வளவு இருக்குது. கடந்த 100 வருஷங்கள்ல ஆண்டவர் அவ்வளவு வெளிப்பாடுகள குடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்நாள்ல இதெல்லாம் நான் படிச்சு முடிக்க போறதில்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இருக்குது. அ ஆனா ஒருத்தரும் இத தேடலன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஊக்கமாய் இடைவிடாமல் தேட வேண்டும். லூக்கா 15ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் 100 ஆடுகள் இருந்தபோது, 1 ஆடு தொலைந்தபோது எப்படி போய் தேடினான்? அவ்வளத்தையும் விட்டுட்டு போய் தேடினான்னு சொல்றார். ஒரு 10 வெள்ளி காசு இருந்த 1 இழந்தபோது, அந்த ஸ்திரீ எப்படி போய் தேடினா? எவ்வளவு ஊக்கமாய், எவ்வளவு தீவிரமாய் அவங்க அத இழந்து போனதை திரும்ப பெறுகிற வரைக்கும் அவங்க விடவே இல்லைன்னு எதுக்கிட்ட சொல்லிக் குடுத்தாரு. அதுதான் தேடுதல் என்றால். தேடுதல்னா, இங்க பார்க்கிறேன், அங்க பார்க்கிறேன். நெறைய தடவ எங்க வீட்ல இது ஆகும். என் மனைவி வந்து ஏதாவது வச்சுட்டு, கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா, நான் இந்த ஓபி அடிக்கிற ஆள இருந்தா அப்படி இப்படி மேம்போக்க பார்த்துட்டு கேட்க, "இங்க இல்லம்மா" அப்படின்னு சொல்லிருவேன். அது தேடுவது கிடையாது. அவங்கள விட எனக்கு அதுல அது கிடைக்கிற வரைக்கும் மனசு அடிக்கணும். அந்த மாரி அததான் ஆண்டவர் சொல்றார். "வி ஆர் டு பர்ஸ்யூ த கிங்டம் ஆஃப் காட் வித் டிட்டர்மினேஷன் அண்ட் விகர்." தீர்மானமாய், ஊக்கத்தோட, உறுதியோட, வீரியத்தோட அதை தொடர்ந்து தேட வேண்டும். அதுதான் தேடுவதற்கு முதல் அர்த்தம். டு சீக் ஆல்சோ மீன்ஸ் டு ஸ்டடி. ஏனென்றால் மாணவர்கள் அந்த தேடுவது என்றால் அ படிப்பது. மாணவர்கள் என்ன செய்றாங்க? அறிவையும், புரிதலையும் தேடுகிறார்கள். அதேபோல ராஜ்யத்தின் குடிமகன்களா இருக்கிற நீங்களும் நானும் ராஜ்யத்தை குறித்த மாணவர்களா இருக்க வேண்டும். அதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அரசியல் சட்டம், ராஜ்யத்தின் அரசியல் சட்டத்தை குறித்த மாணவர்களா இருக்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுத்த அந்த டாக்டர் மைல்ஸ் மன்ரோ, அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த கிங்டம் பிரின்சிபிள்ஸ் இதை குறித்து அவர் தியானித்துட்டு 30 வருஷம் கழிச்சு அவர் இத பத்தி பேச ஆரம்பிச்சாராம், எழுத ஆரம்பிச்சார். இதுக்கு ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். அதான் டு சீக் மீன்ஸ் டு ஸ்டடி. சங்கீதம் அ 1வது அதிகாரம் 2வது வசனம் உங்களுக்கு தெரியும். அ கர்த்தருடைய அ ஞா ஞா நியாயப்பிரமாணத்தில அவன் இரவும் பகலும் தியானிக்கிறவன் சொல்லி, அதுல இன்பமா இருக்கிறவன் பார்க்கிறோம். பவுல் சொன்னா, அவன் வந்து அ புதிய ஏற்பாட்டுல இந்த ராஜாவுக்கு ஒரு தூதகனாக இருந்தான், பவுல். அவன் சொன்னான் தீமோத்தி கிட்ட 2 தீமோத்தி 2:15ல, "நீயோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலையாளாக இறைவனுக்கு முன் நிற்பதற்கு உன்னால் இயன்ற எல்லா முயற்சியையும் செய். வெட்கப்படாத வேலையாளாகவும், சத்தியத்தின் வார்த்தையை சரியாக கடைப்பிடிக்கிறவனாயும் இருக்க முயற்சி செய். Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth." இந்த diligent அப்படின்னா, ஆ இந்த அதிகமாய் முயற்சி செய்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும். யூ ஸ்டடி அண்ட் லேபர். அப்ப இந்த ராஜ்யத்தை தேடுவது என்றால், இதை குறித்து மிகவும் ஆர்வத்தோடு, பேரார்வத்தோடு, முயற்சியோடு நீ படிக்கணும் இத. நீ நீ இந்த அ அ அ முதலாவதாக இந்த 4 சுவிசேஷத்தையும் படிக்க ஆரம்பி. அ நிருபங்கள படிக்க ஆரம்பி. ஆனா இத மட்டும் வச்சுக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் போகாம, ராஜ்யத்தில என்ன நடக்குது? ராஜ்யத்தில நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் பார்க்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். உன் வாழ்க்கையில கிருபை இறங்கும். உன் வாழ்க்கையில எ எ உன்னால தாங்க முடியாத அளவுக்கு உனக்குள்ள அக்கினி இறங்கும். நிச்சயமா இறங்கும். ஆமென். அப்படி ஒரு அ
வைராக்கியத்தோடு அர்ப்பணிப்போடு நான் வேதத்தை தியானிக்கும்போது தான், இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் குடு வேத வசனம் எனக்கு விளக்காக, வெளிச்சமாக மாறும். நீங்க தேடும்போது, ரொம்ப உட்கார்ந்து படிக்கும்போது, சும்மா மேம்போட்டாக ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு புரியலையேன்னு ஓடிடுறீங்க. அப்படி இல்ல. இத தாகத்தோட தியானிங்க. மணிக்கணக்குல தியானிங்க. பெரிய மகத்துவமான பிரசங்கியார்கள் பேசியிருக்காரு. அதையும் கேளுங்க. எல்லா பக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும்போது அபிஷேகத்துல போயிருங்க. ஆவியானவர் உங்க உங்க சிந்தனைகளை மைண்ட ஓப்பன் பண்ணுவார். ஆமென். ஸோ சீக்கிங் ஆல்சோ மீன்ஸ் டு ஸ்டடி. சீக்கிங் ஆல்சோ மீன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்னா ஆராய்ந்து கண்டறிவது. வாஸ்கோட காமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இப்படிலாம் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அ கடந்த நாட்களில இப்ப கூட பாருங்க ஸ்பேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோரர் தான். மேல போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இத்தன மாசக்கணக்குல 2 பேர் மாட்டிக்கிட்டு ஸ்பேஸ்ல. அ எதுக்கு? அவங்க புதிய இடங்களை ஆராய்ந்து கண்டறிவதற்காக, புதிய ஜனங்களை, புதிய எல்லைகளை பார்ப்பதற்காக போயிட்டுருக்காங்க. அதான் எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர் கேரிஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஹை அட்வென்ச்சர். அ அதிசயமான காரியங்களுக்குள்ள, அ தைரியமான காரியங்களுக்குள்ள நீங்க போவீங்க. அந்த ஆராய்ந்து கண்டறிவதனால். யாரும் போகாத இடங்களுக்கு போறது. அதுபோல தான் தேவனுடைய ராஜ்யம் என்பதும் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில அட்வென்ச்சரா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நீங்க போறீங்க. ஒரு நல்ல இதுல ஆழமா போயிட்டு நாள் நடக்காது இது. நீங்க நல்லா அந்த விசுவாசத்துல போய் இன்னும் கற்றுக்கொண்டு செஞ்சதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இட்ஸ் அன் அட்வென்ச்சர். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஆராய வேண்டும். ஆராய்ந்து கண்டறிய வேண்டும். We must explore the kingdom. We must explore its power, its laws, its government, its culture, its society, its commands, its economy, its taxation, everything we have to explore. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லா காரியங்களையும், அது எப்படி ஆண்டவர் ஆப்பரேட் பண்றாரு? தேவதூதர்களுக்கு என்ன வேலை இருக்குது? நமக்கு என்ன வேலை இருக்குது? ஆவியானவருக்கு என்ன வேலை இருக்குது? எப்படி அவருடைய பிரசன்னம் இறங்கி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்குது? அங்க தேவனுடைய ராஜ்யத்துல என்ன கலாச்சாரம் இருக்குது? அந்த சமுதாயம் எப்படி நடக்குது? பரலோகத்துக்கு கூட்டு சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் நிச்சயமா காட்டுவார். ஏன்னா பரலோக ராஜ்யம் தானே கீழ வரணும்னு சொல்றோம். பரலோக ராஜ்யத்த ஒரு ஐடியா வேணுங்கன்னு ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆனா கேஷுவலா கேட்டா இல்ல. அத தேடணும். ஆராய்ந்து கண்டறியணும். சும்மா ஒரு நடந்து போய் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவ கண்டுபிடிக்கல. அவர் ஷிப்ல போய் தெரியாத இடத்துக்கு போனாரு. அந்த மாரி இத இதெல்லாம் நம்ப ஆராய்ந்து அறியணும். ஆராய்ந்து கண்டறியணும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது மிகவும் பெரியது. இந்த யுனிவர்ஸ் அண்ட சராசரமும் அவருடைய ராஜ்யம். நம்முடைய முழு ஜீவனையும் நாம் இந்த ஆராய்ச்சியில, இந்த கண்டறிவதில நம்ம செலவழிச்சாலும் கொஞ்சம் தான். ஒரு ஒரு துளி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க, அதை ஏ தேவன் விரும்புகிறார். அதை இயேசு கட்டளையிட்டிருக்கிறார். இதை நீ தேட வேண்டும்னு சொல்லி. அனதர் ஐடியா ஆஃப் சீக்கிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்துணர்வுன்னு சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. புரிந்து உணர்வது. அண்டர்ஸ்டாண்டிங்னா அதான் அர்த்தம். புரிந்து கொள்ளுவது, உணர்வது. நீங்க ஒரு காரியத்தை தேடலாம். ரொம்ப வைராக்கியமா கூட அது பின்னாடி போலாம். ஆனா, அ அத இன்னும் புரிந்து உணரவில்லை என்றால், அதுல தேடுற விஷயம் இன்னும் நிறைவேறல. புரியுதா? நத்திங் இஸ் ட்ரூலி யுவர்ஸ் அன்டில் யூ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். உன் கையில இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் வேணுமா? அதிசயங்கள், அற்புதங்கள். எப்படி ஆண்டவர் மரித்தவனை உயிர்த்தெழ செய்கிறார்? உடைஞ்ச கால எப்படி ஒட்ட வைக்கிறார்? இதுக்கு எல்லாத்துக்கும் முதலாவதாக இது ஏதோ மேஜிக் கிடையாது. முதலாவதாக அதுக்கு பின்னால நெறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதை நான் புரிந்து உணரும்போது தான், அது எனக்கு அந்த அனுபவங்கள் எனக்கு சொந்தமாகும். அந்த வல்லமை எனக்கு சொந்தமாகும். அதனுடைய பலன் எனக்குள்ளே வரும். அதை நான் முழுவதுமாய் தேவனுடைய ராஜ்யத்தை நான் புரிந்து உணருகிற வரைக்கும், அதை நான் சரியாக போதிக்க முடியாது. சரியாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், அதில இருக்கிற எல்லா பலன்களையும் என்னால முழுவதுமாய் அனுபவிக்க முடியாது. அப்படி அங்க தான் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். ஏதோ ஓரத்தில கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, அது முழுவதுமாய் நான் புரிந்து கொள்ள நெறைய இருக்குது பிரதர். இந்த பண காரியங்கள், தேவைகள், கடன் இதெல்லாம்
இது இப்ப கேட்கும்போது டயர்டா இருக்கு. ஏன்னா, நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவன் சர்வம் இருந்தவர், சர்வமும் நிறைந்தவர். கடன்ல நம்ம இருப்பது அவருடைய சித்தமே கிடையாது. ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில இந்த பணத்த குறித்து ரொம்ப யோசிக்காம, அவருடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்கும்போதும், அதே சமயம் இந்த பிரின்சிபலையும் சொல்லிக் குடுக்கிறாரு. உன்னுடைய தேவைகளை குறித்து நீ சொல்லிரு. நான் பார்த்துக்குவேன். மிராக்கிள் அதிசயங்களை செய்கிறார். அழகா எங்க இருந்தாவது வந்து ஏதாவது வந்து சேருது. ஹalleluya! அந்த ஆசீர்வாதம் வரும்போது ஏதோ லக்கு அப்படின்னு இல்ல. அதையும் யோசிக்கணும். எப்படி ஆண்டவர் அழகாக, நேர்த்தியாக இத செஞ்சு முடிச்சுட்டார். என் பிள்ளைகளுடைய காரியங்களை கவனித்தார். அந்த தேவைகளுக்கு மேலாக இட்ஸ் ஆல்வேஸ் மோர் எப்படி செஞ்சார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் புரிந்து கொள்ளும்போது, அவருடைய ராஜ்யத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே வெளியாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கும் எனக்கும் வேணும் பிரதர். தேவனுடைய ராஜ்யத்தின் வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையிலே வெளிய வர வேண்டும். ஹalleluya! அதுக்கு முன்பாக அத புரிந்து கொள்ளணும் என்று எதிர்பார்க்கிறார். ஸ்டடி படி. அண்டர்ஸ்டாண்ட் புரிந்துகொள். 3வது கற்றுக்கொள். இதெல்லாம் தேடுவதற்கு டு சீக் ஆல்சோ மீன்ஸ் டு லேர்ன். ஸ்டடி, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். கற்றுக்கொள்வது என்றால், அது சும்மா இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில புசிப்பும், குடிப்பும் இல்லை. ஏதாவது அந்த மாரி ஏதாவது ஒரு மனப்பாட வசனம் இல்ல. அந்த அறிவு என் வாழ்க்கையில பிராக்டிகலா அன்றாட வாழ்க்கையில அது அனுபவமாக அதுதான் அததான் கற்றுக்கொள்வது என்றால். லேர்னிங்ன்னா உள்ள போணும். அது கிரகித்து அது வெளிய வரணும். அது அப்படின்னா, இல்லாட்டி ஏட்டு சுரக்காயா இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில வல்லமை இருக்குன்னு சொல்லும்போது, அந்த வல்லமை என்னுடைய ஜெபத்தில, என்னுடைய ஆராதனையில, நான் மற்றவர்களிடத்தில பேசும்போது, வெளிப்படவில்லை என்றால் பிரயோஜனம் இல்ல. ஆனா வெளிப்படும்போது, நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு மேலாக அந்த வெளிப்படுது பாருங்க. நான் கற்றுக்கொண்டது வெளிப்படுது பாருங்க. அதுவும் அவர்களுக்கு போதிக்கும். ஆமென். அதனால நீங்களும் நானும் வேத வசனத்தை தேடி கற்றுக்கொண்டு அதை பிராக்டிஸ் பண்ணும்போது, இந்த காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்ப கேட்கிறவங்க தலையிலயும் கேட்பாங்க, இருதயத்துல கேட்பாங்க, கண்ணுல பார்ப்பாங்க. அது நிச்சயமாய் அவர்களால கிரகித்துக் கொள்ள முடியும். Another idea of seeking. Seeking often involves taking the time to consider. தேடுவது என்றால், இதை கருத்திலே கொள்வதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். To sit and ponder something in an effort to understand. பொறுமையா, மரியாளை போல, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வெயிட் பண்ணாரு. 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 3 1/2 வருஷம் தான். சவுலாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதோ பேச ஆரம்பிச்சான். ஆண்டவர் அவனுக்கு அனுப்பிச்சு, "நீ போய் வனாந்தரத்தில அரேபியா தேசத்தில இருன்னு" சொல்லி 3 1/2 வருஷம் அனுப்பிச்சாரு. அங்க உட்கார்ந்து அவன் கற்றுக்கொண்டான். இது எப்படின்னா தியானிக்கிறதுக்கு மேல தான். தியா சில காரியங்களை நீங்களும் நானும் அதிகமாய், ஆழமாய் சிந்தித்து உள்ளுக்குள்ள அத புரிகிற வரைக்கும் அனலைஸ் பண்ணணும். சங்கீதக்காரன் சொன்னான், யாராவது வாசிங்க. சங்கீதம் 8 3வது வசனமும் 4வது வசனம். உமது சங்கீதம் 8. விரல்களின் கிரியையாகிய உம்முடைய ம். வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். பார்க்கும்போதுன்றத அவர் இப்படி சொல்றாரு. நான் சிந்திக்கிறேன் அத பத்தி. வென் ஐ கன்சிடர் யுவர் ஹெவன்ஸ். நீங்க செஞ்ச காரியத்தெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இந்த காரியம். அதான் அ அ ஆண்டவரும் சொன்னாரு. மத்தேயு 6வது அதிகாரத்தில 28, 29ல சொன்னாரு, "உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள்." எத்தன பேர் இத நம்ம கவனிச்சு பார்த்துருக்கோம்னு தெரியல. கன்சிடர் த லிலீஸ் ஆஃப் த ஃபீல்ட். ஹவ் தே க்ரோ. அத உட்கார்ந்து பாருன்றார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த சொல்லி கூட, நம்ம எத்தன பேரு தெருவுல போகும்போது ஏதாவது ஒரு பூ இருக்குது. இத பத்தி யோசிக்கிறோம்னு தெர்ல. ஆக்சுவலா அத சீரியஸா இருந்தீங்கன்னா, அந்த பூக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்திருப்பீங்க. உட்கார்ந்திருக்கணும். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இது ஒண்ணுமில்ல. அது எவனுமே பார்க்கறதில்ல.
ஆனாலும் எவ்வளவு அழகா இருக்குது. யாரு அதுக்கு என்ன செய்றா? நீங்கள்ல பண்றீங்க. காட்டு புஷ்பம். ஆமென். அதனால அதே போல தேவனுடைய வசனத்தை நீங்க எடுத்து, அதை அதிகமாய் கவனித்து பாருங்க. கன்சிடர் இட், பாண்டர் இட், சூ ஆன் இட், மெமரைஸ் இட். அத மனப்பாடம் பண்ணுங்க. அத செய்ய செய்ய நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிப்போம். ஆமென். another point. When we seek something, we have a desire to know. ஒரு காரியத்தை எப்ப தேடுவீங்க? அதை எடுக்க வேண்டும். அது பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தா தான். அதுபோல தேவனுடைய ராஜ்யத்தை யாரு தேடணும்னா, அதை குறித்து நான் புரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க. உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, ஆர்வம் இல்லன்னா, அத தேட மாட்ட. அத ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, அதுல வந்து அதை அதை குறித்து சிந்திக்க, அதை குறித்து கவனித்து பார்க்க நீ நேரத்தை செலவழிக்க மாட்டாய். அவருடைய ராஜ்யத்தையும், அவருடைய வழிகளையும் குறித்து நீ உனக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா, ஆர்வம் இருந்துச்சுன்னா, இதை தெரியணும் ஆண்டவரே. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சொல்லுங்க. கைய உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஆர்வம் எனக்கு இருக்குது. நீங்க சொல்லிக் குடுங்கன்னு. ராஜா உங்களுடைய ஆர்வத்தை திருப்தியாக்குவார். உங்க ஆர்வத்தை நிறைவேற்றுவார் நிச்சயமாய். இயேசு கிறிஸ்து சொன்னார், "நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள்." நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். அப்படின்னா திருப்தி அடைவார்கள்னா யார் அவங்கள திருப்திப்படுத்துவார்? தேவன் நிச்சயமா திருப்திப்படுத்துவார். உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தின் மேலும், நீதியின் மேலும் பசி தாகம் இருந்துச்சுன்னா, தேடுனீங்கன்னா நிச்சயமா திருப்தி அடைவீங்க. வி ஷுட் ஹேவ் அ பேஷன். நாட் ஒன்லி வி ஷுட் ஹேவ் அ டிசையர். ஆர்வம் மாத்திரம் இல்ல. வி ஷுட் ஹேவ் அ பேஷன் ஃபார் த கிங்டம். பேஷனுக்கு தமிழ்ல ராஜ்யத்தின் மேல பேர் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. பேஷன் உங்களுடைய பேஷன் என்ன? இங்க நெறைய பேர் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். சில பேருக்கு என்னன்னா, அந்த பேர் ஆர்வம்னா சில பேருக்கு டெக்னாலஜி மேல இருக்கும். சில பேருக்கு அவங்க செய்ற வேலை மேல. சில பேருக்கு போட்டிருக்க அந்த சாரி மேல. இல்லாட்டி அ ஒவ்வொரு சில சில டீட்டெயில்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். ஆனா, உங்களுக்கு ஒரு நாள்ல உங்க உங்க ரியலி உங்களுடைய ரத்தம் எங்க துடிக்குது? எதை குறித்து? உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கம் உங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறது? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும். பேரார்வம் இருக்கும். சில பேருக்கு தூக்கத்து மேல பேரார்வம் இருக்கும். சில பேருக்கு சாப்பாட்டு மேல இருக்கும். இல்ல குறிப்பிட்ட சாப்பாட்டு மேல கூட இருக்கலாம். ஆனால் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மேல பேரார்வம் இல்லை என்றால், நீ தவறான காரியத்தின் மேல கவனத்தை வைத்திருக்கிறாய் என்று ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆமென். எனிதிங் வொர்த் சீக்கிங் இஸ் பர்ஸ் எஸ் எனிதிங் வொர்த் சீக்கிங் இஸ் வொர்த் பர்சூயிங் வித் டிலிஜென்ட் டெடிகேஷன். தேட தகுதியான எதையும் விடாமுயற்சியோடு, அர்ப்பணிப்போடு தொடர்வது தான் மதிப்பான காரியம். அர்ப்பணிப்போட, விடாமுயற்சியோட இதை தொடரணும். இதுதான் சீக்கிங். ஏன்னா, விடாமுயற்சியோட தேடுறதுங்கிறது ஒழுங்கும், கட்டுப்பாடும் வேணும். அதுக்குள்ள ரொம்ப வேணும். டிலிஜென்ஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் டிசிப்ளின். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்றால், உங்களுக்கு கவனத்தை கவருகிற காரியம், அது டிவிய ஆஃப் பண்ணணுமோ, அ Facebookஓ, WhatsAppஓ ஆஃப் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணிட்டு, அந்த நேரத்தில தேவனுடைய வசனத்த வாசிப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். அப்ப டிசிப்ளின் கட்டுப்பாடு வரும். இல்ல உங்களுடைய அ நான் எப்படி காலையில எந்திரிக்கிறேன், எந்த டைம்ல வேலைக்கு போறேன், இந்த காரியங்கள எல்லாம் கொஞ்சம் டைம் டேபிள்லாம் மாத்திட்டு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபித்து ஆண்டவர்ட்ட கேட்கணும். என் வாழ்க்கையில இருக்கிற இந்த நேரத்தில இருக்கிற முதல் காரியம், 2வது காரியம் இவைகள எல்லாம் மாத்திட்டு, அ நம்ப ஆராதனைக்கு போகும்போது, இல்ல பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது, அங்க தூக்கம் வரக்கூடாது. போய் ஒழுங்கா கேட்கணும். இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். சீக்கிங் த கிங்டம் இஸ் டெலிபரேட் அண்ட் புரோஆக்டிவ். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. நீங்க முன் வந்து செய்யணும். உங்க வாய்க்குள்ள திணிக்க மாட்டாரு. நான் தூங்குறேன் ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துங்க. நோ, தட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். திட்டத்தோட, ஆக்கப்பூர்வமாய் புரோஆக்டிவ்னா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கேட்கணும். அதுல ஒரு தற்செயலாக நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க. யூ ஹேவ் டு பிளான் ஃபார். இதுக்காக திட்டமிட்டு கேட்கணும் ஆண்டவர்ட்ட. கடைசியாக டு சீக் த கிங்டம் மீன்ஸ்
டு பிகம் ப்ரீ ஆக்குபைட் வித் த கிங்டம். ராஜ்யத்தை தேடுவது என்றால் அதுல கண்ணும் கருத்துமாய் இருப்பது. ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்கறதுக்காக 5 நிமிஷம் ஒரு சுருக்கமா பிரதர் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு எதையாவது படிச்சுட்டு இருந்து ஓடறது கிடையாது. அது கிடையாது. கண்ணும் கருத்துமா இருப்பது. இஃப் யூ ஆர் சீக்கிங் த கிங்டம், தட் மீன்ஸ் யூ ஆர் திங்கிங் அபவுட் இட் ஆல் டே லாங். நாள் முழுவதுமாய் அதை சிந்திக்கிறாய் என்றார். அது உன்னை உன்னை ஆட்கொள்ளட்டும். லெட் இட் பொசஸ் யூ. எங்க போனாலும், நீ எதை செய்தாலும், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே கவனமாய் இருக்கிறேன் என்று சொல். தேவனிடத்தில் சொல். நீ எடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் அது யோசி. இதன் மூலமாய் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்வது எப்படி அது பாதிக்கப்பட போகிறது? நான் இங்க இருக்கிறேன். ஊருக்கு போய் வேலை செய்ய போறேன். இந்த வேலைய விடுறேன். கல்யாணம் பண்ண போறேன். அத செய்ய போறேன். அது தேவனுடைய ராஜ்யத்தை நான் ஓடுகிற ஓட்டத்தை எப்படி அது பாதிக்கப் போகிறது என்று யோசி. அவர் எவ்ரி தாட், வேர்ட், மோட்டிவ் அண்ட் ஆக்ஷன் இஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும், வார்த்தையும், நம்முடைய நோக்கங்களும், நம்முடைய செயல்களும் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது இருக்கட்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நினைவோடு இந்த நாள்ல இருப்போம். வருகிற வாரங்கள்ல இன்னும் அதிகமாய் தியானிப்பது ஒரே ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக. இந்த கேப் விடாதீங்க ஒரு வாரம். தினந்தோறும் யோசிங்க. தினந்தோறும் இத குறித்த புத்தகங்களை படிங்க. அல்லது இந்த மெசேஜ் கேளுங்க. பைபிள் படிங்க. நோட்ஸ் எழுதுங்க. நீங்களா எழுதுங்க. ஆண்டவர் நிச்சயமா இன்னும் அதிகமாய் இங்கே கற்றுக்கொள்வதை விட அதிகமாய் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். நிச்சயமாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரன் ஞானப்பிரகாசம் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்.